시작해볼까? Hi, hello candies. Welcome to Ami FF. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you happy and healthy. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட செகண்ட் ஒய்ஃபோட பார்ட் 19 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை தாண்டி இன்னொன்று ஒரு எபிசோட் தான் 20ல் நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணி முடிச்சிடும். அதாவது ஃபைனல் பார்ட் வந்து 20, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கே பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட ஸ்டோரி உங்களுக்கு புரியும். தென் கடைசியாக இதோட முடிச்சிருப்பேன்னா இங்கே இந்த ஜேகே வந்து பார்த்திங்கன்னா லைக் டிட் ஃபார் டேட் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து நீங்களா தனவில் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் எப்படியோ அந்த நம்பர்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி அவங்க ஒய்ஃப்க்கு அந்தமாரி ஆக்சிடெண்ட் பண்ணி விட்டுட்டு அவர் வந்து நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பார். தென் ஃபஸ்ட்டு இவங்களை பார்த்து அந்த இடத்துக்குலாம் அவங்கள அழைச்சிட்டு போய் ஜஸ்ட் அந்த மனுஷன் மெஸ்மரைஸ் ஆகி அப்படி இருந்துகிட்ருப்பாரு. தென் ஃபைனலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவங்க வந்து கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்கேஜ்மெண்ட்ஸுக்கு பர்ச்சேஸ்லாம் பண்ணுறதுக்காக நீங்கள் போயிருந்துருப்பீங்க. அதோட வெற்றி பெற அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவங்க இருக்கார்ல, ஸோ அவர் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருந்திருப்பார். ஓ இங்கே வாடி சீக்கிரம் வா அப்படிங்கிறாரு. நான் வரேன்டா, கல்யாணம் ஆகிடுச்சுடா எனக்கு, என் புருஷன்லாம் அழைச்சி தாண்டா வரணும், முன்னையாவது பரவாயில்ல இப்போ சுத்தம் என்னை தனியாகவே போக விட மாட்டான்டா, படுத்தாதடா நீ வேற. சரி சீக்கிரம் வா, உன் கல்யாணத்துலலாம் நான் எப்படி இருந்தேன், நீ மட்டும் எப்படி இருந்தியா இந்த கல்யாணத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்த. நல்லா யோசிச்சுப்பாரு என்ன நடந்துச்சுன்னு. டக்குனுங்க அப்படியே பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. சரி விடு இப்போ என்ன, அப்போது நான் அந்த மாதிரி இருந்தேங்கிறதுக்காக நீ இப்போ இந்த மாதிரி பண்ண போறியா நீனு? வரேன்டா, அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன்டா, நான் சீக்கிரம் வா, 2 நாள் தான் எனக்கு இருக்குது, வந்து ஒளியிறேன். நீங்கள் அப்படியே அவருக்கு காலை கட் பண்ணிட்டு இங்கே வந்து ஜங்குக்கு கால் பண்ணியிருப்பீங்க. சொல்லிட்டு பண்ணாட்டி ஏங்க அவன் கற்றுக்கிட்டே இருக்கான் வரலன்னு சொல்லிட்டு, நான் வேணால் முன்னாடி போட்டா நீங்கள் லேட்டாக வரீங்களா? எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, நைட்டு கிளம்பிடலாமா? எனக்கு ஓகே தான். சரி ஓகே, நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக இருந்தான்னு வச்சுருக்கியா? நைட்டு வரேன், கிளம்பி போயிடலாம். நைட்டு ட்ராவலு கொஞ்சம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீ தான் போய் பார்க்கணுன்னு சொல்கிறிய? இல்லை பரவாயில்ல, நம்ம நாளைக்கு காலையில் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர் யூ ஷுர் அப்படிங்கிறாரு ஜேகே. யா ஐம் ஷுர் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து ஜேகேக்கு வந்து ரொம்ப தலைலாம் வலிக்குது அந்த மாதிரி இருக்குது பிள்ளைக்கு. ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வரும்போது அப்படியே தலையில் கையை வச்சு தான் வந்துட்டுருக்காரு. என்னடா முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி ஒரு டயர்டான ஜேகே நீங்கள் பார்த்ததே கிடையாது. என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது ரொம்ப டயர்டாக இருக்குது, இப்போ தலை வர வலிக்குதுடி அப்படின்னு சொல்கிறாரு. நான் அமைக்க விட்டா ஆத்தா நீ இருக்கிற தலைவலி இன்னும் மேலே ஏற்றிட்டு போயிடாதாத்தா, நான் பார்த்துக்கிறேன். அவங்கள்ட்ட போய் கேட்ட மாதிரி என்ன சொல்லணும், கேட்கவே கூடாது உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா அப்படியே தைலத்தை எடுத்து வந்து அப்படியே அவருக்கு தேய்ச்சி விட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மனுஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிச்சிட்ருக்காரு. இங்கே நீங்கள் நல்லா தான் இருக்கும் பண்ணுறது யார் ஒய்யானாச்சே. சரி ஓகே, நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? அதான் நான் பார்த்த சொக்குப்படி எதுக்கு போடுறேன்னு இப்போ தானே தெரியுது. ஹலோ, நல்லதுக்கே காலம் இல்லைல்ல, நான் உனக்கு நல்லதுக்காக தான் பண்ணேன், உனக்கு தலைவலிக்குதேன்னு சொன்னிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் பண்ணால் நான் ஐஸ் வைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டியா? ஒன்று தெரிஞ்சுக்கோ மேன், நான் என்ன சொன்னாலும் நீ செய்வ. ஹேய், நான் ஏன்டி நீ என்ன சொன்னாலும் செய்யணும்? அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ செய்ய மாட்டேன் அப்படி தானே? இட் டிபெண்ட்ஸ். நீ சொன்னால் அது சரியாக இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சுன்னா ஷுவராக பண்ணிவிடுவேன். அப்படியா? அப்போது நீ வந்து யோசிச்சு தான் முடிவெடுப்ப. நான் சொன்னால் நீ கண்ணை மூடிட்டு பிளைண்டாலாம் பண்ண மாட்டேன் அப்படி தானே?
போ 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 போ, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உனக்கு இப்போது என் மேலே உள்ள லவ்லாம் ஃபேட் ஆகுது, நல்லாவே தெரியுது. ஏய், ஃபேட் ஆகுதா? ஃபேட் ஆகுதா? ஃபேட் ஆகுதா? ஆமாம், ஃபேட் தான் ஆகுது. நீ அப்போல்லாம் எப்படி என்னை பார்த்து தெரியுமா? அது ஒரு காலம், அழகிய காலம் அப்படி இருக்கு எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போல்லாம் எவ்வளோ ஜாலியாக வெளில போனோம், கோயிலுக்கு போனோம், டின்னர்லாம் சாப்பிட்டோம், லன்ச்லாம் சாப்பிட்டோம். அப்போல்லாம் நீ எனக்கு எவ்வளோ ஒரு ப்ரொடெக்டிவாக இருந்த தெரியுமா? இப்போல்லாம் நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா என்னமோ ஒரு மாதிரி கழட்டி விட்ட மாதிரி பேசிகிட்ருக்க. ஏண்டி எப்படி மனசில் ஏதாவது ஈரங்கீரம் இருக்குமா? இல்லை எல்லாத்தையுமே அப்படி பாறாங்களாக தான் வச்சுருப்பியாடி? ஹலோ, என்ன என்ன இல்லை என்ன 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 அப்படிங்கிறீங்க? மறந்துட்டியா? நேற்று கூட அங்கே மாலுக்கு போயிருக்கும்போது கூட நான் உனக்கு மட்டும்தான், மற்றவங்க எல்லாருக்குமே சொல்லி புரிய வைன்னு நான் சொல்லி நான் பொசஸ் ஆன ஆல்ரெடினா. அது அது லைட்டாக அங்கங்கே ஒட்டிகிட்டு இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு. ஆனால் இந்த பழையபடிலாம் எனக்கு அந்த ஒரு சேஃப்டியாக எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனாக நீ இல்லை ஜேகே. இரு, உன் டவுட்டை நான் இப்போவே கிளாரிஃபை பண்ணுறேன். இனிமே உன் லைஃப்பில் இந்த மாதிரி சந்தேகம் மட்டும் உனக்கு வரவே கூடாது. வெயிட் அப்படின்னு சொல்லிவிடு, இங்கே உட்கார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எங்கே அவன் போகிறான் அப்படின்னு நான் தான் பண்ண போகிறேன், நானும் பார்க்குறேன். அப்படியே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இது என்னன்னு தெரியுதா? என்னது? இது உன்னோட பிஞ்ச செருப்பு. அது எப்போ பிஞ்சது? முந்தானி இது. எதுக்கு நான் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன்? ஏன் சரி பண்ணி திருப்பி என்கிட்ட கொடுக்குறதுக்கா? அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஞாபகார்த்தமாக வச்சது. அதை விட இது என்னது? பஞ்சு. உன் காலில் அடிபட்டுச்சுல அன்னைக்கு, அதில் உள்ளது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம உங்கள் வீட்டிலேருந்து இங்கே நம்ம வந்துட்டுருக்கும் போது வழியில் நீ ஜூஸ் கேட்டால, அதுக்கு ஸ்ட்ரா யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இது ஞாபகம் இருக்கா? என்னது அது? இது வேறு ஒன்றும் கிடையாது. வர வழியில் ஸ்வீட் சாப்பிட்டியே, அப்போ கூட உன்னோட லிப்ஸில் ஏதோ ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டிஷ்யூ வச்சு வைப் பண்ணியே, அந்த டிஷ்யூ பேப்பர். உன்னோட அதில் லிப்ஸ்டிக் மார்க் இருக்கு பார். நீங்கள் அப்படியே வர பார்க்குறீங்க. இது மட்டும் இல்லை, இந்த பார், என் மொபைலை பார். அப் டு டேட்டு நம்மளுக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து நேற்று நைட்டு வரைக்குமே உன்னை நைட்டு ஒரு நாள் கூட ரசிக்காமல் நான் தூங்கினதே கிடையாது. ஒவ்வொரு நாள் ரசிக்கும் போதும் ஒவ்வொரு ஃபோட்டோ நான் எடுத்து வச்சுருப்பேன். இது உனக்கு தெரியவே தெரியாது. நீ அதில் வேணா டீட்டெயில்ஸில் போய் பாரு. ஒவ்வொரு ஃபோட்டோஸ் இருக்கும், ஒவ்வொரு டேட்டு போட்டு. அதில் ஒன்றுத்துலேயும் ஒவ்வொரு ஃபோட்டோ மட்டுமே இருக்கும்னு நீ நினைக்காத. ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட ஒரு 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 10 ஃபோட்டோவாவது மினிமம் நான் சொல்கிறேன். 10 to 20. நான் எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து ஒன்று கூட நான் டெலிட் பண்ண மாட்டேன். ஏன்? நீ எந்த ஆங்கிளுமே எனக்கு அழகாக மட்டும்தான் தெரிவ. என்னால் அது எவ்வளோ கிளாஷ் ஆகி எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் எனக்கு அது பொக்கிஷந்தான். என்னால் அதை டெலிட் பண்ணவே முடியாது. தென் இந்த குட்டி ஒன்று பாக்ஸில் இதில் நெயில், நேற்று நீ கட் பண்ண நெயில் இருக்குது. தென் இது பார்த்திங்கன்னா ஒரு 5 daysக்கு முன்னாடி நீ புதுசாக சாரீ ஏதோ பிரிச்சிருக்கு, அப்படி தானே? ஆமாம், அதில் உள்ள ப்ரைஸ் டேக். அப்புறம் கொஞ்ச நாளாக நான் சேர்த்து வச்சுட்ருந்தா உன்னோட ஹேர் ஃபால் ஆன முடி நிறையா. இதை மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட ஞாபகத்தை மட்டும்தான் இருக்கும். இப்போ சொல்லு, என் லவ் ஃபேட் ஆகுதா? உனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக என் லவ்வை நீ தயவு செஞ்சு சந்தேகப்படாத. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சேர்த்து வச்சிருந்த ஒவ்வொரு பொருளும் என்னோட நினைவுகள் எப்பயுமே உன்னை சுற்றி மட்டும்தான் இருக்கும் ஐயா. அது எந்த நாளுமே மறக்கவே முடியாது, அழிக்கவும் முடியாது. என் மனசும் என் எல்லாமே உன்னை சுற்றி மட்டும்தான் இருக்கும்.
நீ எங்கே போனாலும் நீ என்ன பண்ணிகிட்ருப்ப, இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணிகிட்ருப்ப, சாப்பிட்டியா, வந்தியா, போனியா, நான் உனக்கு அந்த நேரம் கால் பண்ணாமல் மட்டும்தான் இருந்திருப்பேன். ஆனால் என் மூளை ஃபுல் அண்ட் ஃபுல் உன் கூட மட்டும்தான் இருக்கும், என் மனசுமே. கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. உனக்கு அதுவே ஒரு நேரத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுமே. அப்படியே அந்த பாக்ஸில் நீங்கள் ஒன்றுன்னா அப்படி எடுத்து பார்க்குறீங்க. இந்த அளவாடா நீ இருப்ப அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது என்னது? அன்னைக்கு என் கழுத்தில் உன் பொட்டு ஒட்டி இருந்தது, அது அதை பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே அவர் பார்க்குறீங்க, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஒரு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, சாரி, ஆமாம் போ, உனக்கு தான் என் காதல் புரியவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் சாரி சொல்கிறேன் என்கிட்ட, வேணாம் போ. சாரி, சரி, நீ என்ன எந்த அளவு லவ் பண்ணுற? ஒன்றை மாதிரிலாம் கிடையாது, நான் உன்னை விட கம்மியாகவும் கிடையாது, ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜங்குகா. அப்புறம் அப்படியே அவுட் பண்ணிட்டேன். எப்படி நீ என்னை பார்த்துக்கிற விதம், நீ வந்து லைக் என்னை ப்ரொடெக்டிவாக இருக்கிறது, எனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் சொல்லாமல் கொல்லாமல் அதே செகண்டில் ஓடி வந்து நிற்கிறது, லைக் உன்னை மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. உன்னை மாதிரி இன்னொருத்தவன் என்னை லவ் பண்ணுவானாங்கிறதுக்கு one of the best decision in my life is choosing you அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்துட்டு சொல்கிறீங்க. நானுமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அழகாக 2 பேருமே முத்தம் கொடுத்துக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அழகான ஒரு ரொமான்டிக் நைட்டாக இருந்திருக்கும் உங்களுக்கும் அவருக்கும். ஸோ அந்த நைட் வந்து அப்படியே உங்களை ரசிச்சுட்டு வலிக்கம் போல் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவர் அப்படியே யோசிக்கிறாரு, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்த்து வச்சிருந்தது, கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்த்து வச்சதெல்லாம் நிறைய 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 கொஞ்சம் நஞ்சமாக அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அது அவருக்கு பார்க்கணும் போல தோணுது. ஸோ அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா பொறுமையாக அவங்கள அப்படியே நவுத்தி விட்டுட்டு, லைக் அவங்க வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு வெளியில் ஒரு குட்டியோண்டு குடோன் ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்வான்ட் திங்ஸ்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. அதுலேயே சீக்ரெட் டோர் வச்சு லாக் வச்சுருக்கும். அந்த லாக்குக்குள்ளே சாவி இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக உள்ளே போகிறாரு. அதில் பார்த்தா அவ்வளோ திங்ஸு, லிட்ரலி அந்த மனுஷன் சின்ன வயசுலேருந்து உங்களை பற்றி சேமித்து வச்சுருந்த எல்லாமே அதில் மட்டும்தான் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் சின்ன வயசில் யூஸ் பண்ண பென்சிலு, அது உடஞ்சி போனது, ரப்பரு, தென் வந்து ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்பு, அதுக்கப்புறம் ஸ்கேலு, நிறையா அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ண சாக் பீஸு, என்னென்னலாம் நம்ம சும்மா இப்படி போடுவோம், தூக்கி போடுவோம், சில நேரத்தில் சாக்லேட் பேப்பர்ஸு, என்னென்ன உங்கள் கையில் நீங்கள் எடுத்து நீங்கள் அப்படியே தூக்கி போட்டிருப்பீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த மனுஷன் பொறுக்கி 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 வச்சுருக்காரு. லைக் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் சில நேரத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்துலலாம் பஸ் டிக்கெட்டில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்களா, அது சில நேரத்தில் அந்த பஸ்ஸெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் அதை கீழே போட்டிருப்பீங்க. அதை கிட்டத்தட்ட அது ஒரு குட்டி நோட்டு மாதிரி அந்த மனுஷன் அவ்வளோ பஸ் டிக்கெட் வச்சுருக்காரு. பிங்க் கலரில் எல்லோ கலரில் இருக்குது அந்த பஸ் டிக்கெட்டு. அதை அப்படியே சேர்த்து போட்டு ஒரு ஸ்டாப்லாம் பின் பண்ணி அதை சேஃபாக வேறு ஒரு குட்டியோண்டு பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காரு. அதெல்லாம் அப்படியே தொட்டு அந்த இடமே ஒரு மாதிரி எப்படி சொன்னால், இந்த பழைய மெமரிஸ்லாம் பழைய பொருள்லாம் வச்சுருந்தோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல. ஸோ அந்த இடம் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வயசில் அப்படியே உங்களோட ஃபோட்டோஸ்லாம் அந்த மனுஷன்ட்ட நிறையா இருக்குது, குட்டி குட்டி ஃபோட்டோஸ். உங்கள்கிட்ட கூட அந்த மாதிரி இருக்காது போல். உங்களை பற்றின அவ்வளோ மெமரிஸ் அப்படியே சுற்றி பார்க்குறச்ச அவ்வளோ இருக்குது. அவர் அப்படியே அதை ஒரு மாதிரி பார்க்குறாரு. 1000 இருந்தாலும் அவர் உங்களை லவ் பண்ணது அவ்வளோ பிளைண்டாக, அவ்வளோ ஒரு இது தானே, பியூரான லவ் தானே. ஸோ என்ன தான் நீங்கள் அவருக்கு கிடைச்சாலும் கூட அவரால் அந்த இதெல்லாம் நாட்கள்லாம் மறக்கவே முடியல.
ஸோ ஒரு வழியாக அந்த மனுஷன் என்ன பண்ணியிருந்திருப்பார்னா, அந்த ரூமை சாத்திட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி உங்கள் பக்கத்தில் போய் படுத்துட்டு அப்படியே சந்தோஷமாக உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்காரு. இங்கே நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் தான் எழுந்திருக்கிறீங்க. இங்கே ஜங்குகா நல்லா தூங்குறத பார்த்துட்டு அப்படியே அவருக்கு ஃபோர்ஹெட்டில் அழகான ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் குளிச்சுருந்துருப்பீங்க. அப்படியே சாரீஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும் போது என்ன இவ்வளோ நேரம் தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போய் எழுப்பிடலான்னு போகிறீங்க. பார்த்தா அவரோட பில்லோக்கு பக்கத்தில் ஒரு சாவி தெரியுது, குட்டி சாவி மாதிரி. இது எதுக்கு உள்ள சாவி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு குடு குடு குடுன்னு நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு, அத்தை இது என்ன சாவி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதுவா, இது வந்து வீட்டுக்கு வெளியில் ஒரு குடோன் மாதிரி இருக்குமா, அதுக்குள்ளே சாவி தான். எங்கேருந்து எடுத்த? இது அவரோட தலை பக்கத்தில் இருந்துச்சு. அப்படியா, அது குடோன் சாவிம்மா. அது அங்கே என்ன இருக்கும்? அங்கே என்ன பழைய பொருளாக தான் இருக்கும். பழைய பொருளா? சரி நான் போய் பார்க்கவா? பாரு. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குடு 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 குடுன்னு அந்த இடத்த போய் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வழியாக பார்த்துருந்துருப்பீங்க. அப்படியே லாக் போட்டு க்ளோஸாக இருக்கும். அன்லாக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிடுறீங்க. நீங்கள் அந்த பழைய பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொன்னால் சீக்ரெட்டான டோர் தான். அவ்வளோ சீக்கிரம் அது விசிபிளாக தெரியாது. நல்லா பழக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த இடம் என்ன அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் உட்காந்து அந்த பழைய பொருள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே திடுதுப்புன்னு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே ஜேகே வந்துட்டு அப்படியே அந்த உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. லைக் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உட்காந்து அந்த பழைய பொருள்லாம் அப்படியே ஏதாவது தேருமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு நின்று அப்படியே என்னென்னு பார்த்துட்ருக்கீங்க. ஓ என்னடி பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. எப்போ இருந்துச்சிங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் எழுந்திருக்கிறது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவா, இந்த சாவி உங்கள் தலைமாட்டில் இருந்துச்சு. ஏதாவது வேலை பார்த்தீங்களா என்ன? நேற்று நான் நைட்டு தூங்கும் போது இது இல்லையே. அதான் ஏதோ ஒர்க்குக்காக எடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குன்னு குடோன் சாவி எதுக்கு உங்கள் தலைமாட்டை கிட்ட கறக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. தெரிலையே, தெரில. எனக்கு தூக்கத்தில் நினைக்க வியாதி இருக்குது. நீங்கள் அப்படியே கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. சில நேரத்தில் பாத்ரூமில் போய் தூங்குவேன், சில நேரத்தில் செல்ஃபி பக்கத்தில் போய் படுப்பேன். அது பழகின ஒரு விஷயம், உனக்கு தெரியாது. அடப்பாவி, ஐயோயோ, ஒரு டிஃபெக்ட் இருக்கிற ஒரு பையனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. அவர் அப்படியே உங்களே பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. சரி காண்டாவாதீங்க. நான் சும்மா சொன்னேன். சரி, ஏதாவது தேருமா இங்கே? எல்லாம் நான் சின்ன வயசில் யூஸ் பண்ண பொருள் தான், வேறு எதுவும் இருக்காது. அப்படியா? ஆமாம். அது வந்து நான் சின்ன வயசில் யூஸ் பண்ண அந்த விளையாடு ஜாமா, இது என்னோடய ட்ரங்கு பொட்டி, இதை தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது இங்கே. ஆனால் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இங்கே உட்காந்துக்கிறியா? நல்லா ட்ரெஸ் எல்லாம் வேறு பண்ணி மண்டையிலலாம் ஒட்டடை குளிச்சது தானே நீனு? ஐயோ ஆமாம், நான் வேறு பழைய பொருள்னோடனே ஒரு ஆர்வம் தட்டி இங்கே வந்துவிட்டேன். இந்தாங்க மூளை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு மறைக்காமல் பூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்படியே பூட்டிகிட்டு வராரு. இப்போது ஜேகேவும் என்ன பண்ணியிருந்திருப்பாருனா போய் குளிச்சிருப்பார், எல்லாம் பண்ணியிருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து தேவங்களோட இடத்துக்கு அவங்களோட ஊருக்கு தான் போகிறாரு. ஸோ இங்கே வந்து வழக்கம் போல் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் நிறையா ஜூஸ் அது இதெல்லாம் குடிக்கிறது எல்லாத்தையும் மனசை பொக்கிஷமாக வச்சுருக்காரு. இந்த தடவை நீங்கள் ஜூஸ் குடிக்கும் போது அவரை தான் பார்க்குறீங்க. இதுக்கு தான் நான் அதெல்லாம் காட்டவே இல்லை. இந்த மாதிரி நீ நினைப்பேன்னு எனக்கு கல்ப்பையாக தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இதை தூக்கி அவர் கையில் கொடுக்குறீங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பத்திரமா அவரோட பேக்கெட்டில் வச்சுக்கிறார். கடவுளே, அதான் நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் வச்சுருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு இதை திருப்பி சேர்க்குறீங்க? ஹலோ, அது என்னோடய ஹாபி, அதெல்லாம் நீ ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது சரியா? சாரி அப்படின்னு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ டேரெக்டாக கார் வந்து பார்த்திங்கன்னா தேவங்களோட வீட்டுக்கு தான் போயிருந்துருக்கும். ஸோ தேவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் செலெக்ஷன்லாம் சொல்லுடி இதை எங்கள் ஜேகேக்கு அப்படியே கடுப்பாகுது. என்னதான் இருந்தாலும் தான் பொண்டாட்டி அவரை டீப் போட்டு பேசுகிறது கடுப்பாகுது. இங்கே பாரு, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு.
இது நல்லா இருக்குடா, இது நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இதை வந்து ப்ராசஸ் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா தேவங்களுடைய வருங்கால ஒய்ஃபு கீதாவுக்கு ப்ராசஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் 2 பேரும் திருந்துறதாகவும் கிடையாது, மாறுறதாகவும் கிடையாது. நீங்கள் எப்படியும் போல் அதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க. அப்புறம் 3 பேரும் 4 பேரும் வெளியில் ஹேங் அவுட் ஆகிறது, லைக் தேவங்க வந்து கீதாவோட ஹேங் அவுட்டு, தென் நீங்கள் ஜேகேவோட வெளில போகிறது, அந்த மாதிரி ஜாலியாக இந்த மால் சுற்றி பார்க்குறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா இந்த பர்ச்சேஸ்லாம் வேறு இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக. ஸோ ஃபைனலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்கேஜ்மெண்ட்டு. ஸோ இங்கே என்கேஜ்மெண்ட்டில் வந்து ஜாலியாக அப்படியே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஹாப்பி டியர்ஸு. என்னதான் இருந்தாலும் நம்ம நட்பு இல்லை, எத்தனை வருஷம் பழக்கம். அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல தேவை அப்படிங்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அப்படி ஆனந்த கண்ணீர் வரத்தானே செய்யும். ஸோ நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. டக்குன்னு ஜேகே கிட்ட, எனக்கும் அவனுக்கும் இதோட 18 வருஷம் ஆயிடுச்சு நானும் ஒன்றும் ஃப்ரெண்டாக இருந்து. ஸோ ஹாப்பி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜேகே சொல்கிறாரு, 1000மே அவன் 18 வருஷமாக இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு. ஆனால் நான் என்ன தான் 1 வருஷம் பழகினாலும் நான் அவன் புருஷன் ஆகிட்டேன்டி. அங்கே இருக்கான் ஜேகே அப்படிங்கிறாரு. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறீங்க. என்ன இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு நினைக்கிறேன் அதானே, தெரிஞ்சா சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் மனசுக்குள்ளேயே. ஆனால் என்னோட காதல் 12 வருஷம் உனக்காக மட்டுமே இருந்திருக்கு. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் என் காதல் மட்டும் மாறவே இல்லை அப்படின்னு அந்த மனுஷன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. எப்படி இருந்தாலும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட அவர் வெளில சொல்ல முடியாதுல்ல, அதனால மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. எங்கள் தேவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்லாம் போட போவாங்களே, ஸோ அந்த மாதிரி போட்டுட்ருக்கும் போது எல்லாருமே ஹாப்பியாக கிளாப் தட்டிகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் நேரம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அந்த கூட்டத்துலேருந்து அப்படியே தள்ளி போயிட்டுவீங்க. இங்கே ஜேகேக்கு என்ன ஆச்சு அவளுக்கு, அப்படியே கடன்னு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. பார்த்தா வாந்தி எடுத்துகிட்ருக்கீங்க. என்னாச்சு? ஃபுட்டு சரியில்லைன்னு நினைக்கிறேன், வயிறு ரொம்ப வலிக்குது எனக்கு. சரி ஒன்றும் இல்லை. நீ இதுக்கு மேலே எதுவும் சாப்பிட வேண்டாம். ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? இல்லை ஜேகே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிருப்பார். இங்கே தேவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ், அதாவது என்கேஜ்மெண்ட் இந்த ரிங்கு தான் போட்டிருப்பாரு. போட்டு முடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தா 2 பீஸை காணும். எங்கடா அதுன்னு கண்ணிலே ஸ்கேன் பண்ணிட்டுருக்காரு. பட் ஸ்டில் காணும். இங்கே அந்த மனுஷன் காலும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் வருவீங்க அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு நல்லா தெரியும். இங்கே அவர் உங்களை அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஜூஸ் அது இதுன்னெலாம் கொடுக்குறாரு. இப்போது பரவாயில்ல, உங்களுக்கு எனர்ஜி நல்லாவே இருக்குது. என்ன இப்போது வெளில போகலாமா, இல்லை மண்டபத்துக்கு போகலாமா, இல்லை வீட்டுக்கு போயிடலாமா அப்படி சொல்லிட்டு இங்கே ஜேகே கேட்குறாரு. மண்டபத்துக்கே போயிடலாம், பாவம் வெயிட் பண்ணுவான். உடம்பு தான் முதல்ல உனக்கு முக்கியம். ஒரு மாதிரி இருக்கே, முதல்ல வா நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லை ஜேகே நான் நல்லா தான் இருக்கேன் மாமா, நம்ம போகலாம். இந்த பாரு போகலாமம்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை அழைச்சிட்டு வந்துட்டுருப்பாரு. ஸோ இப்போ மண்டபத்துக்குமே போயிருந்துருப்பீங்க. அங்கே உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா அட்டன் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு நைட் ஆயிருந்திருக்கும். இப்போ எல்லாருமே மண்டபத்தோடு வந்திருப்பாங்க. ஏன்னா என்கேஜ்மெண்ட் அப்படிங்கும் போது நைட் அங்கெல்லாம் ஸ்டே பண்ணணும்னு அவசியம் இல்லாத. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கெலாம் போயிருந்திருப்பாங்க. இப்போ அஃபிஷியலாக கீதாவும் தென் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இதை வந்து நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறீங்க. கண்டதை கடிதம் திட்டினா இப்படி தான், வயிற்று சரியில்லை, கொஞ்சம் நல்ல விதமாக சாப்பிட்ணும். நீ ஏதாவது கண்டது ஏதாவது சாப்பிட்டு நிற்காத சரியா? ஒரு 2 நாள் நல்லா சாப்பிடு. வீட்டு சாப்பாடே சாப்பிடு. ஓகே. சரிம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு படுத்துருந்துருப்பீங்க. இங்கே ஜேகே உங்களுக்கு காலையில் அந்த ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல, அதே தான் நினச்சிட்ருக்காரு. என்னவா இருக்கும், ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாமா, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருந்துகிட்ருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அவளுக்கு டேட் தள்ளி போயிருக்குல்ல, எப்பயுமே அவளுக்கு 13 அப்போ வந்துடும், 13, 14, 15க்குள்ளே வந்துடும். எனக்கு டேட் 21. இப்போ வரைக்கும் எனக்கு டேட் வந்திருக்குன்னு சொல்லவே இல்லை. அப்போது
அப்படின்னு அவர் யோசிச்சுட்ருக்காரு. நாளைக்கு முதல்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்காரு. ஆனால் இது உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ நீங்களுமே அவருமே நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சுசு போவீங்க பாருங்க. அப்போ அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் இரு, இந்த டெஸ்ட் பண்ண, ஏன்னா அது டெஸ்ட் பண்ண சொன்னது ப்ரெக்னென்சி கிட். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நடந்துட்டாலும் இப்போ பாருடி உங்கள் ஆசையும் கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு அதை போய் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக அதை எப்படி பார்க்கணுன்னு கூட தெரியாது. ஜஸ்ட் அதில் அந்த டெஸ்ட்டு சாம்பிள் மட்டும் வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதை பொறுமையாக அவர்கிட்ட என்ன பண்ணணும், இதை இருங்க அதில் என்ன இருக்குதுன்னு முதல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. இது என்ன ப்ரொசீஜரானால் நம்ம ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவர் நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்ட, இருங்க நான் என்ன படிச்சுட்ருக்கேன், எனக்கு தெரியும், என்கிட்ட கேளு, என்னவா எப்படி இல்லை சிங்கிள் கோடு வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன் ப்ரெக்னெண்ட்டா, ஆனால் எனக்கு டபுள் வந்திருக்க. சிங்கிள் கோடு வந்ததுன்னா ப்ரெக்னென்ட் இல்லைன்னு அர்த்தம், டபுள் கோடு வந்ததுன்னா ப்ரெக்னென்ட்டுன்னு அர்த்தம். யாருக்கிட்ட இதெல்லாம் நடக்காது, வாய்ப்பே இல்லை. என்ன 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 என்னை பார்த்தா ஏமாத்துற மாதிரி இருக்கா, நல்லா ஏமாற மாட்டேன் பாஸ் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, ரொம்ப நல்லது. நம்ம என்ன தான் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை போய் பார்க்குறது ஒரு நல்லது தான். வா கிளம்பு. நான் குளிச்சு முடிச்சுட்டு நான் பொறுமையாக வரேன், கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு அவங்களை அழைச்சிட்டு போகிறாரு. மாப்பிள்ளை எங்கே மாப்பிள்ளை அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, இவர் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது நான் உங்கள்கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை அழைச்சிட்டு போகிறாரு. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன எழுந்தாதுமே எல்லாம் இப்படி ஓடுது அப்படின்னு. ஸோ டாக்டரை போய் பார்த்ததும் டாக்டர் ஸ்கேன்லாம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு குழந்தை நல்ல பொசிஷனில் தான் இருக்குது, குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம், நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் பாப்பாவும் நல்ல க்ரோத் நல்லா இருக்குது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சொல்கிறாங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்க, டாக்டர் நான் நான் என்னவா இருக்கேன், நீங்கள் அம்மாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனில் உங்கள் நேமை பார்த்துட்டு வயன் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கை கொடுக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் அப்படிங்கிறாரு. இப்போது அப்படியே நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, ஒரு மாதிரி ஷாக்குன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மனுஷன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, என்னடி ஆச்சு, எதுக்கடி ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கேன், இவனுக்கு ஹாப்பி இல்லையா, ஆனால் அது எப்படி எப்படின்னா நீ நானே இது வரைக்கும் ஒன்றா இருந்ததே இல்லையா என்ன, ஆளா பாரு எப்படின்னு வேற கேட்குறாவ, வாடி என்னைக்கா இருந்திருக்கும், மை பார்த்து சொல்லட்டா, போட்டு சொல்லட்டா என்னைக்குன்னு, ஒருவேளை அன்னைக்கா இருந்திருக்குமோ, என்னைக்கு கேம் விளாண்டோமே அன்னைக்கா இருந்திருக்குமோ. இவருக்கு அப்படியே சிரிப்பு வருது, இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே என்னங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் எதுக்கு வந்துட்டுருக்கீங்க, அப்பா இப்போயாவது புரிஞ்சுதே உனக்கு நீ என்ன பண்ணியிருக்கேன்னு. ஐயோ எனக்குள்ள ஒரு பாப்பா. அவர் இந்த பாரு, இப்போ தான் நீ ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் சரியா, நீ மட்டும் பேக்கு மாதிரி எல்லாத்தையும் பண்ணி நிற்காத. ஹலோ, எனக்குள்ளே பாப்பா இருக்குது, நான் என்ன கேட்டாலும் செய்யணும் தெரியுமில்ல. இதை பாருங்க, நீ இதுக்கு முன்னாடியும் என்ன கேட்டாலும் நான் செய்வேன் தான். பாப்பா இருக்குங்கிறதுலாம் ஒரு சில்லி ரீசன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை செய்யறதுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். நான் என்ன வேணா கேட்பேன், நீ தருவியா? தரேன்டி. சரி, எனக்கு இப்போது கோல்ஸ் வாங்கித்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு டக்குன்னு காலை நீட்டுறீங்க அவர்கிட்ட. அதான் அப்போ வாங்கி தர மாட்டியா?
சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே நகை கடைக்கு அழைச்சிட்டு போகிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேண்டாம் 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 இல்லை இல்லை எனக்கு கொலுசு இருக்கு போ, எனக்கு எனக்கு தோடு வாங்கிட்டு வா, தோடு வாங்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தோடு பார்க்குறீங்க. தோடு தோடு வேண்டாம், எனக்கு மோதிரம் வாங்கித்தான் அப்படிங்கிறீங்க. அவர் ஒன்றுத்துக்கு கூட மூஞ்ச சலிக்கவே கிடையாது அந்த மனுஷன். லைக் ஓகே ஃபைன், எது வேணுமோ வாங்கிக்கோமா அப்படிங்கிறாரு. மோதிரமும் நீங்கள் வேணான்னு சொல்லிவிட்டு ஃபைனலி நெக்லஸ் வாங்கியிருந்துருப்பீங்க. ரொம்ப அழகாக கார்ஜியஸாக இருக்குது ஆக்சுவலாக. அது என்னமோ 5 பவுன் போல். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அந்த மனுஷன் அவ்வளோ ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோடு உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தராரு. ஸோ இது போதுமா இல்லை வேறு ஏதாவது வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. வந்துட்டு அவ்வளோ பணம் இருக்காடா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஜேகேட்ட சொல்கிறீங்க. இருக்கோ இல்லையோ அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். நீ இது போதுமா இல்லை வேறு ஏதாவது வாங்குறியா? கொலுசு தான் நீ ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டு கேட்டேன். நீங்கள் கொலுசு எடுங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் நான் அதை வாங்கி தரலன்னா. இல்லை ஜேகே எனக்கு வேண்டாம், நீ வேறு இதுவே கிட்டத்தட்ட 2 லட்சம் கிட்ட வந்துருச்சு, நீ வா முதல்ல. அதெல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற, பணத்தை பற்றி நீ கவலைப்படாத, நீங்கள் கொலுசு எடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வேணான்னு சொன்னேன்ல, சரி அப்போ நான் இது உனக்காக, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, அதனால் அவனுக்காக நான் கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோ. சரி அப்போது நீ தான் செலக்ட் பண்ணுவியா? இல்லைனா நீ செலக்ட் பண்ணுறியா? இல்லை நீயே செலக்ட் பண்ணு. ரிஷார் சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படியே அந்த சேரில் உட்காந்துருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்கள் காலை அப்படியே தூக்கி அவரோட லேப்பில் வைக்கிறாரு. ஜேக்கு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்கள் காலை அப்படியே கீழே வைக்கிறீங்க. இதில் என்ன இருக்குது, என் பொண்டாட்டி கால் நான் பிடிப்பேன், நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் காலில் அப்படியே வச்சு பார்க்குறாங்க. அங்கே உள்ள அந்த ஜுவல்லரி ஷாப்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே, யாரா இவன், கொஞ்சம் கூட ஒரு 0 ஈகோ இருக்கிறவனாக இருக்கானே இவன். அந்த 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 ஜுவல்லரி ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே, எப்படிப்பட்ட புருஷன் இல்லை, அவன் கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே ஆகலை பாரு, டக்குன்னு தூக்கி வச்சுருக்கான். இவன் எந்த காலத்தில் புண்ணியம் பண்ணாலும் தெரியல இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலி அந்த மனுஷன் ஒரு 4-5 பீஸுக்கு மேலே தள்ளி விட்டுட்டு இந்த ஃபைனலாக ஒரு பீஸ் செலக்ட் பண்ணுறார். லைக் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முத்து வச்சதும் இல்லாமல் ரொம்ப ப்ளெயினாகவும் இல்லாமல் மாட்ரேட்டாக இருக்குது. பட் யூனிக்கான ஒரு டிசைனாக இருக்குது. லைட்டாக சலுக் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே அதை வைக்கிறாரு. உங்களுக்குமே அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே அவர் அப்படியே டக்குன்னு உங்களுக்கு போட்டு விடுறாரு. அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, சார் இப்போவே போட்டுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இப்போவே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க காலிலே போட்டுக்கிட்டோம், நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. சரி கொஞ்சம் நேரம் கொடுங்க, நாங்கள் வெயிட்டு பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட் சொல்கிறோம். ஓகே ஃபைன் அப்படி சொல்லி கொடுத்துட்டு வெயிட்லாம் போட்டிருப்பாங்க. இந்தாங்க சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு அவர் கையிலேருந்து வாங்கியிருப்பீங்க, நானே போட்டுக்கிறேன், குடுடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் 2 காலையுமே தூக்கி அவரோட லேப்பில் வச்சுட்டு இந்த தடவை அப்படியே அவர் அந்த உட்காந்துருப்பார்ல அதை விட்டு இறங்கிட்டு ஜஸ்ட் அவரோட தைஸில் அப்படியே உங்களோட காலை அப்படியே வச்சுட்டு அப்படியே பொறுமையாக அந்த கொலுசை அப்படியே போட்டுவிட்டு அழகாக அந்த சைடில் இருக்கும்ல அதுக்கு வந்து அவங்க டைட் பண்ணுறதுக்காக அந்த இது கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் அவர் நோ நீட் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் கால் கிட்டக்கு வந்து அதை வந்து கடிக்கிறாரு. அந்த இதை ஹேங்லெட் வந்து கடித்து அதை வந்து ஸ்ட்ராங் படுத்துகிறார், வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் அப்படியே செம்மல்ல அப்படிங்கிற மாதிரி. இதை வீட்டில் பண்ணாலாவது பரவாயில்லன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி நான் சொல்கிறேன், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. அவங்க மத்தியில் எதுவுமே பண்ணவும் இவங்களை பார்க்குறது ஒரு 15 பேராவது பார்த்துருந்துருப்பாங்க அந்த இடத்துல. கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே ஆகாமல் அந்த மனுஷன் இவ்வளோ பண்ணுறாரு உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு தோணுது, நம்ம இவ்வளோ கேவலமான முட்டாள்தனமான ஒரு விஷயம் அந்த மனுஷன்கிட்ட கேட்டுட்டோம், அப்போ அவருக்கு எவ்வளோ வலிக்கும் அது.
யோசிக்காமல் ஒவ்வொரு விஷயம் பண்ணிடுறேன். ஆனால் அது அவனுக்கு எப்படி வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிருக்கீங்க. லைக் முன்னாடிலாம் என்னை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தா, ஆனால் இப்போல்லாம் அவனுக்கு அந்த மாதிரி தோணலை இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களே. அது லைக் நீங்கள் இப்போ ரிக்ரெட் பண்ணுறீங்க அந்த அந்த வேர்ட்ஸை நீங்கள் சொன்னதால். ஸோ ஃபைனலி அந்த ஆங்க்லெட் போட்டதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு பார்க்கணுமே, லைக் உங்கள் காலையை தான் பார்த்துட்ருக்காரு. வயன் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கு வயன், வயன் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதே மாதிரியே ஆகிட்டுருக்காரு. நீங்கள் சரி போதும், சரி 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 அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாமே பில்லெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம், அமௌண்ட்லாம் பே பண்ணதுக்கப்புறம், அந்த நெக்லஸ்லாம் எடுத்து அவர் உங்கள் கையில் கொடுத்துட்டு ஃபைனலி ஹாப்பி. வேறு ஏதாவது நீங்கள் அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்கள் வந்து அவரோட செஸ்ட்டில் வந்து முத்தம் தந்திருப்பீங்க. அந்த மனுஷன் ஏய் ரோடுடி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன் இவ்வளோ நேரம் நீ காலெல்லாம் பிடிக்கும் போதெல்லாம் உனக்கு ரோடுன்னு தெரியாதோ? நான் கடைக்குள்ளே தாண்டி பண்ணாதெல்லாம் அப்படிங்கிறாரு. நானும் அது மாதிரி என் புருஷனை தான் பண்ணேன். வா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. அந்த மனுஷனுக்கு இதை தாண்டி வேறு என்ன வேணும் அவரோட லைஃப்பில்? அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் ஜேகே. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் காருக்கு உள்ளே போயிட்டதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே உங்கள் அம்மா கிட்ட முதல்ல அவர் தான் சொல்லியிருப்பார். போனதில் தான் சொன்னார்ல, லைக் நாங்கள் வெளியில் போயிட்டு வந்துடுறோம், வந்ததுக்கப்புறம் அது நல்ல செய்தி தான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்திருப்பார். ஸோ இங்கே வந்து உங்கள் அம்மா கிட்ட சொன்னதும் உங்கள் அம்மா அவ்வளோ ஹாப்பியாகிட்டாங்க. லைக் அவங்க ரொம்ப அப்படியே ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டு உங்கள் வயிற்று லைட்டாக அப்படியே தடவிட்டு, நிஜமாவாடி நீயே ஒரு பேக்கு, வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தையா, ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு அப்படியே அளவற்றது. அதேமாதிரி அவங்க அப்பாவுமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, தேவங்கிட்ட நீங்கள் ஃபோனில் சொல்லலை, பட் ஸ்டில் அவனை வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருந்திருப்பீங்க. என்னடி டயர்டாக இருக்குடி எனக்கு, அங்கே வேறு வேலைலாம் ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சு, முடியல சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக வராரு. இப்போல்லாம் நான் கூப்பிட்டா உனக்குலாம் அலுப்பாக தான்ப்பா இருக்குது, நீ இருப்பா ஏன் இப்போ நீ வடுவு கடுக்குங்கிற? இப்போ வந்து ஜேகே வந்து லைக் நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க, அவர் மட்டும் சைலண்ட்டாக உட்காந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துகிட்ருக்காரு. நான் உன்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். சரி நீ சொல்கிறதுக்கு கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நீ மாமாவா போகிற? மாமா? எந்த மாமா? யார் மாமா? என் வயிற்றில் வளர பாப்பாவுக்கு நீ தானே மாமா, அப்போ நீ தானே மாமாவா போகிற? அப்படியே டக்குன்னு தேங்க அப்படியே வெடுக்குன்னு ஜேகேவை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. அப்படிங்கிறாரு. எங்கள் ஜேகே ஆன்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறாரு. நீங்களுமே ஆமாண்டா லூஸு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே ஓடி வந்து உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே உங்களை தூக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே, மாமா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஆப்ஷனல் மாமா, செஞ்சு விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த மனுஷன் தூக்குனவர் தான் ஜேகே, சாரி தேயாங்க. இன்னும் உங்களை லேண்ட் பண்ணவே இல்லை, அவர் மட்டும் ஏரில் வச்சுட்ருக்காரு. பார்த்து சுத்தாதுடா, ரொம்ப அவளுக்கு தலை சுத்த போகுது, விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. இங்கே அந்த மனுஷனுக்கு எரியுது, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ பொறுமையாக அந்த மனுஷன் விட்டுட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கேன்டி, ஐயோ ஏன் நான் அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் அந்த மனுஷன் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மாமாவுக்கு ஒரு கையில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே உங்களை நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீங்களுமே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. பை த வே உன் ஆளுக்கிட்டே சொல்லிவிடு சரியா? ஏன் உங்ககிட்ட நம்பர்லையோ என்ன, ஃபோன் பண்ணி நீயே சொல்லு. ஐயோயோ அப்பா நீ இருக்க பாரு, நானே சொல்லிக்கிறப்போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே வரவாள் நீங்கள் என்ன ஆனதுடிங்க, எனக்கு கூச்சமே இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன், என் வயிற்றில் மருமங்க இருக்கான். மாற்றி பேசுகிறான் பாரு, உன் வயிற்றுல என் மருமகம் இருக்கான் அப்படி சொல்கிறா. அந்த ஆண்டு சொல்கிறாரு. இங்கே எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க உளுந்து. ஃபைனல் நீங்களும் கீதா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பீங்க, அந்த பொண்ணு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ இப்போ உங்கள் வீட்டில் தான் அப்படியே உங்கள் அம்மா ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரியாணி எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுட்ருக்காங்க.
லைக் பொண்ணு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கால. ஸோ அதனால தான் இங்கே கீதா, தே, அதுக்கப்புறம் நீங்கள், ஜங்குகா, உங்கள் அம்மா அப்பா, இங்கே தேவங்களோட அம்மா அப்பாவையுமே கூப்பிட்டுருந்துருப்பாங்க. ஸோ ட்ரீட்டுங்கும் போது எல்லாருக்குமே கூப்பிட்டு வழக்கம் வைக்கிறது நல்லது தானே. ஸோ அப்படியே குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே அப்படியே ஜேகே மட்டும் அப்படியே உங்களை ரசிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் செய்கையிலே கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் காலை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு சீப்பே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அனுஷி அப்படியே சிரிச்சிட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு செய்கையில் செஞ்சுருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு இதை தேவங்க சொல்கிறாரு. இங்கே ஜேகே பக்கத்தில் தான் தேவங்க வந்திருப்பாரா? ஏன் உனக்கு என்ன? என் பொண்டாட்டிக்கு நான் சொல்கிறேன். உனக்கு தான் பக்கத்தில் இருக்குல்ல சொல்லு. உங்களை மாதிரிலாம் நான் இல்லைப்பா, நாங்களாம் டீசெண்டான கப்புள். ஓ டீசன்சியை நான் பார்த்தேன். என்னது அவள் காலை ஏண்ட சொன்னாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது ஐயோ மாமா பார்த்துட்டிங்களா அப்படி சொல்லிட்டு தேவங்க சொல்லும் போது ஆமாம் நீங்கள் பென்ஸுக்கு கீழே பண்ணுறது எங்களுக்கு நல்லா தெரியுதே. எங்களுக்குன்னா எனக்கும் தெரியும்னு சொன்னேன். ஓஹோ பரவாயில்ல உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் பரவாயில்ல அது போதும் எனக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன நாங்கள் அப்போ உங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டீசெண்டான ஃபெலோஸ் அப்படி சொன்னீங்க ஜேகே சொல்லவே. ஆமாம் சரி என்ன வேணும் பண்ணுங்க, நாங்கள் எதுவும் சொல்லலை. ஆமாம் நாங்கள் வாயை முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க தேவன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இங்கே அப்படியே சிரிச்சிட்டு அமைதியாக அப்படியே எல்லாருமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அவங்களோட லவ்வர்ஸை வந்து லைக் லவ்வோடு பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். நியூ பை சாராங்க அம்மே சப்பலாக்கி நிக்கோ நிக்கோ நீ